ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. டுடே என்ன vlog பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாக வந்து இன்றைக்கி எனக்கு ஸ்கின் கேரு, ஹேர் கேரு எல்லா ரொட்டீனும் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு குங்குமதி ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபுல் ஃபேஸுமே நல்லா மசாஜ் கொடுத்துட்டு இப்போ வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இது ஒரு ½ அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். எப்போவுமே நான் வந்து நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் செட் ஆகலை, இந்த மாதிரிலாம் வருது. அதனால் ஒரு ½ அன் ஹவர் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் முன்னாடியே வந்து இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நேற்று ஹேர் வாஷ் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் கழிச்சிட்டு ஹேர் பேக் ஒன்று போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் என்ன ஹேர் பேக் போடுறேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு ½ அன் ஹவர் வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். வாட்டர் இன்டேக் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தான் குடிச்சிருக்கேன். மார்னிங்கில் எழுந்து தான் எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ 8:30 ஆகிடுது. டைம் பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும், 8:30 தான் ஆகுது. இப்போ தான் நான் எக்ஸசைஸே பண்ண போகிறேன். மார்னிங்கில் எழுந்துக்கவே முடியல. அந்த டைம் என்னை ஃபீட் பண்ணணுன்ட்டு தூக்கத்துலேருந்து எழுந்து டிஸ்டர்ப் ஆகுறான். அதனாலே வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து மார்னிங்கில் ஒர்க் அவுட் பண்ண முடியல. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே ஃபுல்லாக நம்ம வீட்டில் தானே இருக்கோம், குழந்தை வச்சுக்கிட்டே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள் அவன் என்ன பண்ணுறான்னு. அல்ல சொல், அல்லோ நோ குத்திக்குமா, அல்ல சொல், அல்ல சொல்லுங்க. அப்படி சொல்லவே கூடாது, கோவம் வந்துச்சு. இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இந்த தண்ணி குடிச்சிக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். என்னால் ஒரு முடிஞ்ச அளவுக்கு வந்து கை கால் என்ன சொல்லி எல்லாமே ஹோல் பாடிக்கான ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறேன். இப்போ இவர் வச்சு கத்திகிட்டே இருப்பார் பாருங்கள். நான் பேசுகிறேன்னு தெரியும். சூப்பர் ஹலோ சொல்லுங்கள். வெரி குட். இவர் வச்சுட்டு சமாளித்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிடலாம். முடிச்சுட்டு ஹேர் பேக் போட்டுட்டு இவருக்கு சாப்பாடு ஊட்டணும். அவர் ஊட்டிட்டு குளிக்க வச்சு தூங்க வச்சிட்றேன். குளிக்க வச்சுட்டு தான் சாப்பாடு ஊட்டுவேன். அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் குளிக்கணும். இவ்வளோ வேலை இருக்குது. இது முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக 10:30 11 o'clock ஆகும். பார்க்கலாம். டே வந்து இப்படி அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருப்பான். அவன் தூங்கிடுவான். ஃப்ரீயானா எப்படி சொல்கிறது, போர் அடிக்கும் எனக்கு. அதுதான் ஃப்ரீ மீனிங் என்னை பொறுத்த வரைக்கும். ஒர்க் இருக்கும், இருந்தாலுமே ஒரு ஃப்ரீயாக ஒரு மாதிரி போரிங்காக போகும். பாப்பா வர்றதுக்கு வெயிட் பண்ணினே இருப்பேன். ஏன்னா எல்லா குக்கிங்கு, வெஷில் வாஷ் எல்லாமே மார்னிங்கே முடிச்சிடுவேன். இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பாத்திரம் இருந்தாலும் சிங்கில் எனக்கு அது கழுவிட்டால் தான் மைண்டு ஃப்ரீயாக இருக்குது. இப்போது துவைச்ச துணியில் எடுத்து போதுமா? கேப் துவைச்ச துணியில் எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் போட்டால் அதை மடிக்கணும். எடுங்க அதை எடுத்து கொடுங்க, போட்டுடலாம். இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம இப்போ எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருந்துச்சனால ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். இந்த ஃபேஸ் பேக் வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி vlog போட்டிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே ரிசல்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு தண்ணி தெளித்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டெய்லி பண்ணின்னு வந்தால் உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ டேன் வந்து நல்லாவே ரிமூவ் ஆகும். ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நீங்களே பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு டப்பா ஃபுல்லாக இருக்குது. அதை வந்து நான் எப்படி சொல்கிறது, டைம் இருக்குது சொல்ல தான் போடுறேன். நீங்கள் ரிசல்ட் வேணும்னா உங்களுக்கு எங்கன்னா ஈவெண்ட்டு நெக்ஸ்ட் வீக் எங்கன்னா போகணுன்னா நினச்சிங்கன்னா இது ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. இதுக்கப்புறம் டெய்லி ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கான டைம் ஒதுக்கி நம்மளே ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன். நான் அப்படி தான் சொல்கிறேன். ஆனால் இப்போ இவனை வச்சுக்கிட்டு ஒரு வேலை பண்ண முடியல. அங்கே பாருங்கள், இன்னும் தூங்கலாமல். சரி, சாப்பாடு ஊட்டிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாடிட்டு இருப்பேன். வீடு பாருங்கள், பெருக்கிட்டே இருக்கேன். தொடப்பை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பெருக்கிற மாதிரியே இருக்குது. டே ஃபுல்லாக பெருக்கினே இருக்கிற மாதிரி. எனக்கு என்னமோ சின்னதாக தூசி இருந்தாலும் தொடப்பை எடுத்து பெருக்கினா தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஏன் அப்படி இருக்குது எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை. குழந்தைங்க இருக்கிற வீடு அப்படி தான் இருக்கும்னு எங்கள் அம்மா எல்லாருமே சொன்னாலும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும். பட் வந்து எனக்கு சின்ன தூசி இருந்தால் கூட பெருக்கிடணும், இல்லைனா தூக்கம் வர மாட்டுது. அவனே விளையாடுறதுக்கு பொம்மைலாம் குத்தாலும் இறச்சானா அதுவும் திட்டிட்டு ஏற கட்டிட்டு விளையாடுறதுக்கும் கொடுக்க மாட்டேறேன். இப்படி தான் பண்ணுறேன். ஏன் நான் அப்படி இருக்குன்னு எனக்கே தெரியலங்க. நீங்கள் என்ன இந்த கமெண்ட் பண்ணுங்கள், நீங்களும் இப்படி தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு.
இது காயட்டும். நல்லா இது பார்த்தீங்கன்னா இந்த அதோட வாட்டர் கன்சிஸ்டன்ட்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ட்ரை அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு நம்ம அப்படியே ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக சர்க்கிள் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணுங்க. உடச்சிட்டிங்களா? பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஏருக்கு வந்து பேக் போட்டுட்டு நான் வந்து போய் குளிக்க போயிடுவேன். அதுக்குள்ளேயும் அவனை தூங்க வைக்கணும். இவ்வளோ வேலை இருக்குது பெண்டிங். போட்டுருங்க. அவன் இப்படி எதோ கூப்பிட்டுட்டே இருப்பான். விளாக் எடுக்க சொல்ல தூங்கிட்டு பிறகு நம்ம விளாக் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தால் உங்களுக்கு எதனா தெரியுதான்னு பாருங்கள். எனக்கு வந்து சூப்பராகவே தெரியுது. உள்ளே காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை ஆக்சுவலி, இதுதான் உண்மை. ஏன்னா குட்டி போய் அழுதுகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஆனால் நல்லா ஸ்க்ரப் பண்ணேன். உங்களுக்கு ரொம்ப எங்கன்னா ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா டக்குன்னு இதை வந்து போட்டுன்னு போயிடலாம். ரொம்பவே ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டோம். 3 days கண்டினியூவாக போட்டிங்கன்னா செம்ம க்ளோயிங்கான ஸ்கின் வந்து ஸ்கின் ஒயிட்டிங் கொடுத்துருப்பா. ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏசி ஆன் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள். ஏசி டான்ஸா? அம்மா கொடு மம்மிக்கு அம்மா கொடுக்க மாட்டியா? மறுபடியும் ஆன் அதுமாதிரி வெடிஞ்சிடும் ஏசி. பார்த்தீங்களா? ஒன்றும் சொல்லக்கூடாது அவனுக்கு. கொசுப்பேட்டு எடுக்காதடா, ஷாக் அடிக்கும். அதுக்கப்புறமா இவனை தூங்க வச்சுட்டு தான் நான் போய் குளிக்கணும். அதுக்கப்புறம் இவர் எழுந்துட்டாருன்னா கஷ்டம்தான். பார்த்தீங்களா இங்கே பாருங்கள், கொசுப்பேட்டை வச்சு விளையாடிட்டு இருக்கான். ஷாக் அடிக்கும். இது அது வரைக்கும் என் ஸ்கின் இப்படியே விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ட்ரை ஆகிடும். ஜீரோஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கான். இது வந்து ரெட்டினால் வந்து சீரம் அப்ளை பண்ணிப்பேன். இப்போ அப்ளை பண்ணிட்டு காட்டுறேன். இது நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது எனக்கு. ஃபியூ டேஸாக நான் வந்து கண்டினியூஸாக போடுறேன். அதாவது 2 days ஒன்ஸ் தான் நான் அப்ளை பண்ணுறது. அதுவே நல்ல ரிசல்ட் கொடுக்குது எனக்கு. நீங்களும் வந்து உங்களுக்கு ஃபேஸில் பிம்பிள்ஸு பிளாக் ஹெட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபேஸ் பேக் போட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிட்டாங்க. ரிசல்ட் நல்லாவே கொடுக்குது. நான் வந்து ஃபோன் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரே கையிலே நல்லா அப்சர்வ் ஆகுது. அதை ஒன்று அப்ளை பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங் கொடுக்கும். பாருங்கள், எவ்வளோ சொன்னாலும் இங்கே வராது. இந்த ரூம் கூட்டின்னு வரதில்லை. அங்கே போனாலும் சோபாவில் ஏறிக்கிட்டு இந்தா ஆன் பண்ணக்கூடாது, தப்பு. ஷாக் அடிக்கும்ல. சரிவா நான் போகலாம். இங்கேயே கை வச்சுட்டு இருப்பேன். ஏசி ஆன் பண்ணி விட்ருக்கியா? நான் பார்க்கவே இல்லையே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேட் பாய். ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளோவாக இருக்கும். பேட் பாய். எங்கே தாத்தா வரலையா? எங்கே போயிட்டாங்க? டாடி கூட போயிட்டாங்களா? அம்மா கூட போயிட்டாங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவனை தூங்க வச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்கல, பார்த்துருப்பீங்க. இவனை வச்சு சமாளிக்க முடியல. ஒர்க்கும் கொஞ்சம் இருந்துச்சு, வீட்டு வேலைலாம் கொஞ்சம். அதெல்லாம் முடிக்கிறதுக்கே டைம் போயிடுச்சா. ஈவினிங் வந்தோடனே பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி போயிடுச்சு. வீடியோ எடுக்கணும்னு பார்த்தா முடியல. போடுங்க, அதில் போடு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க சேப்பக்கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து தொக்கா குழம்பு வச்சுட்டு அதில் போடு. அப்புறம் ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு அவரைக்காய் இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக, அது பொரியல் பண்ணி கொடுத்துருக்கான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. லஞ்சுக்கு தான். அவங்க ஸ்நாக்ஸ்க்கும் சரி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சரி, ஒன்று கேட்டாங்க, பேன் கேக் கேட்டாங்க. ராகி பேன் கேக் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் வந்து இந்த கையில் ஒன்று அந்த கையில் ஒன்றுன்னு சொல்லிட்டு 3 அதாவது 3 ஸ்டவ்லையுமே ஃபுல்லாக செஞ்சுட்டே இருந்தேனா. அதனால் ஃபோன் எடுத்து இதை ப்ராப்பராக வந்து எடுக்கிறதுக்கோ டைம் கிடையாது. என்னென்ன பண்ணேன், 2 எக் எடுத்துக்கிட்டேன். 2 முட்டை ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க.
2 ஸ்பூன் வந்து ராகி எடுத்துக்கோங்க, பவுடர் எடுத்துக்கோங்க, ராகி பவுடர், 2 முட்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு ஏலக்கி வந்து நான் ஏலக்கி பனானா தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பனானா வந்து கையிலே நாங்கள் மேஷ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு ஸ்பூனில் பண்ணுங்கள், அது செட் ஆகலைன்னா கையிலே பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் வந்து பேன் கேக் மாதிரி ஊற்றுற மாதிரி வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ரவுண்டாக நீங்கள் வந்து எந்த சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமான்னு சொல்லிட்டு பின்னாடியே வரோம், பெருசாக வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த பனானா வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அங்கங்கே இருக்கும். அது வந்து அந்த நெய்யில், அந்த ராகி மாவில், அதுக்கப்புறம் அந்த நாட்டு சக்கரெலாம் ஊறி ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பிட்டாங்க பசங்க வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கும் சரி, பிரேக்ஃபாஸ்ட் சரி, உங்களுக்கும் டைம் ஈஸியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி அப்படி தான் கொடுத்துருக்கேன். என்னென்னவோ கேட்குறாங்க டிஃப்ரெண்ட்டாக, நான் செஞ்சு தரேன் சொல்லிக்கிறேன். எது ஹெல்த்தியோ அதில் அவங்க கேட்குறதுல ஹெல்த்தியாக எது பண்ணி கொடுக்க முடியுமோ அது பண்ணுறது நான். இன்றைக்கி இதுதான் ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சேப்பக்கிழங்கு வந்து இவனுக்கு இப்போ போட்டிருக்கேன். அவன் பேன் கேக் ஒரு பீஸ் தான் சாப்பிட்டான். பால் இருக்குது. காலையிலே கிளைமேட் பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் மழை வேறு, அதனால் எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. மேலே போயிட்டு நேற்று வாக் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளேயும் மழை வந்துடுச்சு, அதனால் எதுவுமே பண்ண முடியல. பட் அங்கே வச்சிரு இந்த மழை வந்து நம்மளை வந்து வீடியோ எடுக்கக்கூடாமல் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் வந்து எடுக்க முடியல. ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம். இவனுக்கு இந்த எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லாக பெரிய என்ன சொல் குடம் ஃபுல்லாகவே ஹாட் வாட்டர் இருக்கும். நம்ம வந்து வார்மாக குடிச்சிக்கலாம். அது வந்து எங்கள் ஃபஸ்ட் பாப்பா பிறக்க டைம்லேருந்து எனக்கு இது ஹேபிட் வந்து எங்கள் மம்மி ஃபாலோ பண்ணிட்டாங்க. சூப்பர். குட்டி பையனுக்கு வந்து பசிக்குதான்னு இந்த கேட்டுட்டா போதுமா, அம்மா பசி அப்படின்னுமா, பூவான்னுமா, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நானும் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போகிறேன். காலையில் இன்றைக்கிலேருந்து டே 1 வந்து வெந்தய தண்ணி வந்து நான் வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு. அதை எடுத்துகிட்டு போய் அங்கே வைனேண்ணா. அது வந்து ஒரு சொம்பு ஃபுல்லாக நான் வந்து அப்படியே ஊற போட்டுருந்தேன். அந்த தண்ணி தான் ப்ரஷ் பண்ணிவிட்டு காலையில் குடிச்சிருக்கேன். பசி எடுக்கலைன்னான்னு தெரியல, அது குடிச்சதுனாலே என்னன்னு தெரியல, பசிக்கலே. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பின்னாடி இருக்குது. இவனுக்கு சாப்பாடு விட்டுட்டு நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து 2 லிட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் வாட்டரு. அது குடிச்சிட்டு முடிஞ்சளவு வாக் பண்ணுவேன். இல்லை மைல்டாக தான் இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். வெளியே பார்த்தா தெரியும் கிளைமேட் வந்து ஜில்லுன்னு இருக்குது, மழை வரும். லைட் போட்டிருக்கேன், நல்லா ஓவர் வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். நான் பேசியிருந்தேன்னா இவன் இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பான். ஸ்பூன் வச்சுருந்தேண்ணா அங்கே வச்சுட்டு கோவம் மட்டும் அதிகமாக வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவன் வந்து யூடியூப் பார்த்து குட்டி பாப்பா வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தான். பிங்கி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அந்த சேனல் பார்த்துருப்பீங்க. பிங்கி வரலையா நான் கேளுங்க, வரலையா?